அதுக்கு மேல வேலை இல்லைங்கிறாங்க. ஆமாய்யா, அதெல்லாம் ரொம்ப வேலையெல்லாம் இல்ல, கொஞ்சம் வேலைதான். சரி, கொஞ்சம் வேலை தான், எல்லாம் தூங்குறதா தெரியுது, பார்த்தானே. ஆமா, அதுவும் வாங்க வாங்க வாங்க. புரோக்கரா? புரோக்கர் தான் தெரியுது. இங்க என்ன மாதிரி வந்த? ஊர்ல என்ன கேட்டா அது என்ன தெரியுங்களா? எந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதா எனக்கு வேலை. கனெக்ஷன் கொடுக்கணுமா? தெரியலையே, கை இப்படி ஆட்டுறானா? அந்த ஒப்பிட்டு வாங்க. பொண்ணு புறாக்குறங்க. வாய் பாரு, அப்படியே அஜித் வை மாதிரி எப்படி இருக்கு? இது அதான். எப்படி மூமாயில இருக்கே, கக்கூஸ் பைப்பா. ஏய், வாயா கெடாய் சேனைக்கார மாதிரி எப்படி வாய வச்சிருக்கோம்? இங்க வா, இங்க வா, இங்க வா, இந்த பக்கம் வா. இங்க பாருங்க, இந்த வாய் பாரு. கெடாய் சேனைக்கார மாதிரி வாங்கி அவர் அந்த மாதிரி வச்சிருக்கா. அந்த அஜித்துக்கு போறான். டேய், அப்படியே அந்த ஆங்கிள் திரும்ப அப்படியே விஜய் மாதிரி இருக்காரு. கெடாய்க்கு சரி இருக்கு. உலக நானே கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லையா, அதான் ஒண்ணுமே ஆகல. கல்யாணம் ஆகலைன்னா பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஒரு நச்சுன்னு நல்ல பையனா, நல்ல செவன்னு அழகா இருக்கிற மாதிரி நீ ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல்ல கண்ணு மூடாம பேசு. மூடு கண்ணு அப்படியேதான் பாப்பாங்க பாரு. கண்ணு மூடி மூடி பேச வேண்டாம். கண்ணே மூடிதான் இருக்கும். நான் இத்தனை பாக்கலையா? டேய் பூரிவாயா, ஒழுங்கா போயிரு. நீ கிளம்பு பூரியா, நீ போ போ. இங்க பாரியா, நாளைக்கு சாயங்காலம் வா, சரியா? என்னோட ஜாதகம், என் போட்டோ எல்லாமே கொடுக்குறேன். ஒரு அழகான சூப்பரா சூர்யா மாதிரி நச்சுன்னு பார்த்து சொல்லுவோம். ஓகே. பொம்பளைங்களாம் பேசிட்டு இவனுக்கு இதே வேலை மாதிரியா போச்சு. இந்த ஏப்பா கோதண்டம், என்ன எதுக்கு தான் போற, எதுக்கு தான் வர, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு தான் வரா. பசிக்குதுன்னு பலகாரம் சாப்பிடலாம்னு போயிருந்தேன். பின்னாடி எனக்கு சொல்லிடும் பாரு. என்னத்துல சொல்லிடுற? முன்னாடி தான் சொல்ல முடியாது உன்னால. பலகாரனே பலகாரம் மாறுற பலகாரம் இருந்துக்கிறான். சரி, அங்கே திங்க இங்க என்ன மாதிரி கொண்டு வந்தா? இல்ல, நான் பசிக்குது, அப்படியே உங்களுக்கும் கொடுக்கலான்னு ரெண்டு. நீ தாண்டா உண்மையான தொண்டை, வேலையாளவன், தெரிஞ்சுக்க. சரி, எடுத்து திங்கலாம். முதல்ல அவளை கூப்பிடணும், நடுவில் நிக்க வேணும். பொம்பளை நடுவில் அவளுக்கு தானே முதல்ல கொடுக்கணும். நீ கூட எல்லாத்தையும் கொடுத்து தகுற. என்ன ஆம்பளை பலகாரம்? ஏய் தம்பி, அது என்ன ஆம்பளை பலகாரம்? முன்னாடி நீட்டிட்டு இருக்குதுல்ல. ஓ, நீ இருந்தா ஆம்பளை பலகாரம். ஆமாண்ணே. ஏன் இது எங்களுக்கு தான் திங்க மாட்டோமா? உங்களுக்கு இருக்குதுண்ணே. எங்க எடுப்போம், ஏன் கொஞ்சம் எடுப்போம். தெரியும், அவன் ஆம்பளை சொன்ன போது பாருண்ணே. அது என்னப்பா அது? இது பொம்பளை பலகாரம். அது அது அதுக்கு நீ பொம்பளை பலகாரம் சொல்ற? வாட்டர் தானே. இது யாரு கொடுப்பீங்க ராசா? இது உங்களுக்குண்ணே. பொம்பளை பலகாரம் எனக்கு. ஆமாண்ணே. குடுறா குடுறா குடுறா. நீ என்ன பண்ணுவா? எனக்கு இருக்குது இல்ல. ஓ, ரெண்டையும் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவ அட்டா. திண்டாடா. ஓ, உள்ள உள்ள போய் திங்கலாம். போய் தோங்க. எல்லாம் பண்ணுவ நீ.
சௌக்கியமா இருக்கா. எங்க கூப்பிடுறேன். சுகந்தி, அம்மா சுகந்தி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாடா செல்லம். நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? ஆனந்தி, ஏ ஆனந்தி, மூதேவி போய் காஃபி போட்டு கொண்டு வா. டேய், நீ போய் மட்டன், சிக்கன், எறா, சொரா என்னென்ன இருக்கோ மார்க்கெட்ல எல்லாத்தையும் பிடிச்சிரு வா. புரியுதா? வேண்டாம்மா, நான் இப்போ உடனே கிளம்ப வேண்டி இருக்கு. என்னண்ணா இருங்க, நீ போப்பா. சரிம்மா, உனக்கு 2 ஏக்கரை கார்டு வாங்கியிருக்கிறேன். இந்தா இதை வச்சுக்கோ, உன் பேர்ல இருக்கு. ஏனா இல்லம்மா, காஃபி பால் ஏதோ திரிஞ்சு போச்சாட்டு இருக்குது. காஃபி குடிக்கவே இல்ல. நல்லா இல்லையா காஃபி? இல்லம்மா, பால் பழைய பால் போல தெரியுது, கொஞ்சம் கெட்டு போச்சு. ஏய் மூதேவி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மரமண்டையில ஏறவே ஏறாதா? தெரியாம கேக்குற. எப்ப பாரு இப்படியே தான் இருப்பியா? சனியனு இருடி. இதுல வேற 7 தோடு மாறிட்டு இருக்கிறா இந்த மொவரைக்கு வேற. மூதையை பிடிச்சவள எப்ப பாரு எது சொன்னாலும் அடமாவே நீண்டு இருக்கிறது. கொஞ்சம் கூட நாகரிகம் என்னன்னு தெரியாது. போடி, போய் சாப்பாட்டு ஏதோ ஒழுங்கா செய். இப்போதைக்கு அவருக்கு ஏதாவது டிஃபன் கொண்டு வா, இல்லைன்னா சாப்பாடு ஏதாவது கொண்டு வா போ. ஏமா சுகதி, நீயும் போய் கூட மாட வேலை செய்யலாம்ல? வேலை செஞ்சா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. இல்லம்மா, ஒரே வீட்ல 2 மருமக இருந்தா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் சும்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல? அண்ணா, பொண்ணோட மனசு கஷ்டப்படும்ல? என்னன்னா நீங்க வேற. இந்த வீட்லயே சமையல் வேலை ஒண்ணுதான், அத கூட சனியை செய்ய மாட்டாளா? அது கூட சோம்பேறித்தனம். சரிம்மா, நான் ரொம்ப வேலை அதிகமா இருக்கேன், கிளம்ப வேண்டியிருக்கு. ஆனா இருங்கண்ணா, சாப்பிட்டாது போயிடுவீங்களா? இல்லம்மா, அதுக்கு என்ன பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரிண்ணா. சரி வரேங்கண்ணா, பார்த்து நல்லா இருந்துருங்க. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பத்திரத்தை பத்திரமா வையுமா. அதை நான் என் பிறலையே வச்சிருப்பேன் அத்தை. சனியன இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போயிட்டாரு அவரு, இப்ப கூட துவைக்கலாம். மூஞ்ச பாரு. அத்தை, அத்தை, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் நான் பாவம் செஞ்சுட்டேன்? என்னது, நான் உன்னை திட்டிட்டு இருக்கிறேன்னா? அப்படின்னா என்னைய பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுது. வைக்க வேண்டிய வைக்கணும். ஏய், இனிமேதான் நீ இந்த ராஜேஸ்வரி யாருன்னு உனக்கு தெரிய போகுது. மாமா, 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 மணி 1:30 மணி ஆயிடுச்சு மாமா. போனவங்க இன்னும் ஆளே காணோம். சுகந்தியும் அத்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மாமா. அவங்க ஏதாவது கம்பெனி மீட்டிங்கா வெளியில போயிருப்பாங்க, வரது கொஞ்சம் லேட் ஆகுமா? இல்ல மாமா, மீட்டிங்கா இருந்தாலும் எவ்வளவு நாள் வந்துருவாங்க. ஆனா அவங்கள இன்னும் காணோம். எதுக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. இந்த நேரத்துல நம்ம எங்கன்னு போய் தேடுறது? ஆபீஸ் வரைக்குமாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. சரி, ஓகே. என்னாச்சு? அவர் தலையில என்ன அடிபட்டிருக்கு? ஒண்ணுல நீ ஒண்ணுல வழியில வரப்போ சின்ன ஒரு ஆக்சிடென்ட் தான், சரியாயிடும். மயக்கமா இருக்க அப்படி. ஐயோ கடவுளே, மாமா நான் அப்பயே சொன்னேன்ல. பதறாதம்மா, கூட்டு போய் படுக்க வை, ரெஸ்ட் எடு, சரியா போயிடும். ஆமாங்க நீங்க
சும்மா சும்மா இதே தான் வேலை மயிலா போச்சு. வர பொம்பளையும் காணும், வந்தவளையும் காணும், ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. இதெல்லாம் உனக்கு வேலை மயிறு. ஏப்பா கோதண்டா எங்கதான் பாக்குற? வேலைக்கு வந்திருந்தா ஆளைங்கணும் ஒரு இளைஞனும் கோதண்டா பரதேசி கண்டே சிக்க மாட்டா. மீதி நேரமா சும்மாவே சுத்திக்கிட்டுப்பா. இங்கே திண்ணி விடுக்கிட்டு நான் நோம்பி சமயத்துல எங்கதான் போவான்? சாமி எனக்கு என்ன பண்றது? யோ அம்மா என்ன உனக்கு ரொம்ப நேரமா ஆளே காணோம்? நான் இங்கே தான் நிக்கிறேன். இங்கே தான் எவனையும் காணோம். நான் வந்தது சும்மா தான் நிற்கிறேன். நானும் வேலையாளு. பாப்பா கோதண்ணா பொம்பளை வந்தா பின்னாடியே வந்துடுறா. எங்க நீ அங்க ஊருக்கு பின்னாடி இருப்பியா? பின்னாடி சுத்தற போற வர. சரி சரி யோ நானே பழனிக்கு போயிருந்தேன். பேபிமா என்ன இப்படி மூச்சு ஆனது உனக்கு மேலேயும் கீழேயும்? அப்படியே வந்து கேக்குறேன் பாரு. எனக்கு மூச்சு வந்து உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும், பார்த்தாலும் தெரியுதுல்ல. சரியா இங்க பாரு. நானே பழனிக்கு போயிட்டு வந்தேனா ஓடி வந்தேன் பாரு. ஓடி வந்ததுல இழப்பு வாங்குது. இப்ப சரியா போச்சு. அட இரு தண்ணி கொண்டு வரு. அட தண்ணியா வேடா இரு சோடா கொண்டு வரு. நான் வந்து 1 மணி நேரமா நிக்கிறேன். வந்தா உனக்கு சோடா வாங்கணும் ஓடுறான்னு பரதேசி நாய். உங்களுக்கு சம்பளம் யாரு கொடுக்குறா? வந்துட்டோம். இங்க பாரு சட்டி திரும்ப திரும்படா கஞ்ச கூடாது. திரும்ப இப்படி திரும்பி சொல்லலாம். அதான் நான் காமிச்சிருக்கிறேன். கழட்டிக்கா வீட்டு வா. என்ன வெக்கம் இது பண்ணாத? நீ தோரம் தூக்கி பார்த்துட்டு வெக்கப்படாம ஒளியிற. அப்புறம் தூக்கி பார்த்து வாங்கணும். அதெல்லாம் டவுசர் மேல ஏறினால அங்க பாரு கீழே தொங்குது. ஒவ்வொரு நடந்தா முட்டில் இடிக்குது. தழுக்குன்னு முதல்ல இத போற முடிஞ்சா பண்ண மாட்டானா? அதான் உனக்கு நல்லது. இந்த ஊர்ல இருக்க பொம்பளைங்களுக்கும் நல்லது. ஏன் இப்பதான் நல்லது? ஒண்ணும் பண்ண முடியாதனால. சோடா குண்ட ஓடற. ஓ இரு பேபிமா போச்சியால. ஏன் தெரியலையா இந்த குழு குடுக்குறானா? ஐயோ அத்தான் இந்த மாதிரி பாட்ல உடைஞ்சிருக்குமே. இந்த பேபிமா சோடா எதுக்கு அந்த குழு குடுக்கணும்? நொற வரணும்ல. என்ன நொற மட்டும் தானா? ஆமாண்ணே பார்த்து எல்லாம் பொங்கிற போகுது. சரி போடா. சோடா வேணா ஒண்ணு வேணா. ஐயோ நான் பழனிக்கு போயிருந்தேன். ஆனா பஞ்சாமரம் தான் வாங்கிட்டு வந்து பெரிய டப்பால அது இதுல ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஞ்சம் நான் அவனுக்கு போய் ஊத்து. அவன் தான் ரெடி ஆகிறான். அப்படியே அவன்கிட்ட டப்பாவோட கொடுத்தா முழுங்கிருவான். கொஞ்சமா நானே ஊத்துறேன். பஞ்சாமரதுண்ணே ஊத்துலாம் ஊத்த பாருதா பிச்சைக்காரமா நிற்கிறான். கம்மியா ஊத்து. எனக்கு கொஞ்சம் ஊத்திட்டு போதாயே சாமி. நாக்கு ருசியா இருக்குது. ருசினையா என்னது? இந்த பொம்பளை பக்கத்தால என்ன பண்றது? ஒரு பக்கம் அப்படி அடிச்சிருக்கு உனக்கு. நாங்க போய் சொல்லணும்ல ஒரு பக்கமா அப்படி அடிச்சிருக்கு மாதிரி கேட்டேன். எனக்கு இங்க அடிக்குது இல்ல. நாங்க சொல்லட்டுறோம் நெத்தி வரைக்கும் போகுது நாக்கு. பாரதேசி ஏன் அப்படி பண்ற? இல்லண்ணா ஒரு ருசிக்கு ருசி தான்டா. அதே நான் அப்படி இருக்குவ வாய் கொடுத்தாலும் போய் பஞ்சாமரம் வேற எங்க உள்ள தெரியா? ஆளே அவனையும் பாரு. சரி அவனுக்கு ரொம்ப முரட்டு தீனி போடாத. சரி போடு. என்னமா இவ வாங்கி போற மாதிரி சொல்றான். இது எத்தனை மீட்டர் சொல்ற? சண்டை வேணாம். விடு வளர்ந்து விடுவேன். ஐயோ நீ பொண்ணா நான் தாங்க மாட்டேன். நீ பொழப்பாவல நாங்களாம் வேடிக்கை பார்க்கணும். நல்லா நினைச்சு பாரு. அவளுக்கு ஏதோ தனியா விட்டா துணி இல்லாம மட்டும் பண்ண முடியுமால? இல்ல துணி இல்லாம நீ குளிக்கும் போது அவன் இதை என்ன பண்ண முடியாது. அப்படி காசு ஆச்சுக்கும்ல பாத்ரூம்ல அப்படி சொல்ல வந்தான். பஞ்சாமரத்துல இல்ல பெரிய டப்பல என்னன்னா அதனால இதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி நேத்து கூட இந்த வீட்ல ஒரு கேன் வச்சனே என்ன ஊத்தி வச்சியா? எங்க ஊத்துறதுக்கு? நீ வந்தா தானே ஊத்த முடியும். குடிப்ப பார்க்கலாம் பாலாண்டுக்கிறேன். நீ வரவே மாட்டேங்கிற. சரி உங்ககிட்ட என்ன இருக்கு?
எங்கிட்ட எல்லா எண்ணெய் இருக்குது. வேப்பெண்ணெய் இருக்குது, புளி எண்ணெய் இருக்குது, மொசக்கொட்டை எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய். இன்னொரு எண்ணெய் இருக்குது, சலுப்பெண்ணெய் ஒன்று இருக்குது. சலுப்பெண்ணெய் என்ன? அது என்ன புது எண்ணெய்? சலுப்பெண்ணெய் ஸ்பெஷலான ஐட்டம். அது வயசு பிள்ளைங்க தான் கொடுக்க முடியும். என் தங்கம், என் புச்சி இல்ல. அத்தியா கையை தூக்கி நிப்பாங்க கூட. ஏன் எங்க மேல போட்டா ஒத்துக்க மாட்டீங்களா? மேல என்ன பண்ணுவோம்? உன் மேல கூட என் கை பத்தாது. அப்படியே நில்லு கொஞ்ச நேரம், எதுவும் பேச வேண்டாம். அந்த சலுப்பெண்ணெய் சலுப்பெண்ணெய் அது இங்க கிடைக்காது. கொல்லிமலை காட்டுல போய் தனியா நைட்டு 12 மணிக்கு மேல அந்த வேர்லாம் புடிங்கி கொண்டு நானே உட்கார வச்சு ஆட்டிட்டு கிடப்பேன். அந்த சலுப்பெண்ணெய் வேணும்னா நீ வந்து நடு சாமத்தில் நான் வந்து உங்க வீட்டுல கொடுக்கணும். ஆமா, நான் வரட்டு அது ஒரு நாள். ஏன்னா அது வந்து என்னன்னா எங்கெங்க உனக்கு வலி இருக்குதோ, வீங்கி போன இடமெல்லாம் வத்தி போவோம். வத்தி போன இடம்லாம் வீங்கி போயிடாதுமா எண்ணெய் தொடனா நீட்டாக எண்ணெய். ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு நைட் கொண்டு வந்துட்டா நல்லா குளிச்சு கிச்சன்ல ரெடியாரு. அப்பதான் எண்ணெய் பழிக்கும். நானே என்ன ஊத்துறேன். எங்க நீ வீட்டுல கேன்ல ஊத்திட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் நைட்டு. போய்யா? சரியா, நான் போயிட்டு வரேன். என்னையும் மறக்காம கொண்டு வா. கொண்டு வந்து போயா போய். இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு பொம்மா? மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு பொம்மா? செல்லம்மா கள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு பொம்மா? கிடையாது இது ஏழை படும் பாடம்மா, உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளி போனி. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு பொம்மா? செல்லமா கிள்ளமா முன்னா சொல்லவா. கள்ளம்மா செல்லம்மா ஏய் தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில்
வந்து மனம் கெடலாமா? இது ஏதும் புரியாது. மஞ்சத்தில் விரைச்சி கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளமா ஒன்னா சொல்லமா. கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே இல்லம்மா. கணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? சுகந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன, என் புருஷன் அடிபட்டு கிடக்குற இந்த நேரத்துல நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறதும் காதல் பாட்டு பாடுறதும் அவ்வளவா நல்லா இல்ல. ஏன் இப்படி அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி சொல்லாமா, புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அதே சமயம் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் கிடையாதா? அது பாரு, ஆம்பளைங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அவங்கள கட்டுப்பாட்டோட பாத்துக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், அதுக்காக நாங்க உதவி வேணா பண்ண முடியும். ஆனா உங்க கஷ்டத்துக்காக நானும் என் புருஷன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படியே நான் இருக்கணும்? அப்படிலாம் இருக்க முடியாது. இத பாரு, 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன என்ன ரொம்ப சத்தம் போடுறீங்க? ஏங்க, உங்களுக்கு கஷ்டங்கிறதுக்காக என் புருஷன் நானும் சந்தோஷமா இல்லாம இருக்க முடியுமா? நான் மாசமாக்குற விஷயத்த என் புருஷனோட சந்தோஷமா சொல்லிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு, ஊர் உலகத்துல யாருமே புள்ள பெத்துக்கலையா? எல்லாம் உன்ன மாதிரியா இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க? இந்த வீட்டுல நீங்க ஒரு மருமக தான், நானும் ஒரு மருமக தான். உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்குது. தேவையில்லாம என்ன அதிகாரம் பண்ணாதீங்க, புரியுதா? ஆமா, நானும் வாழ வந்தவதான். ஆனா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க பேசுறதுலயும் நடந்துக்கிறதுலயும் அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசினா இந்த ஊர் உலகம் என்ன பேசணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. என்னமா சுகதி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு உனக்கு? அத்தை, இங்க பாருங்க அத்தை, ஆனந்த் எப்படி பேசுறேன்னு. அத்தை, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த என் புருஷன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னேன். அதை போய் தப்புன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து அப்படியெல்லாம் என்ன என்னென்னமோ பேச. என்னடி என்ன என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? நானும் தெரியாம கேக்குறேன். ஏடி, உன்னாலதான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியல, பக்கத்து போய் நின்னுட்டு இருக்கிற. ஏ, அது உனக்கு பொறுக்கலையா? எல்லா வேலையும் தான் செய்யணுமா? ஏன் வீட்டுல இருக்க வேலை நீ செஞ்சா என்ன குறைஞ்சு போயிடும்? இந்த பார், இனிமே சுகந்திக்கு ஒரு வேலை கூட நீ வைக்க கூடாது. அப்படி இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல நீ இருக்கலாம், இல்லனா இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி கிளம்பு. போடுகிறல்ல. இந்த வீட்டுல என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா, என்ன நடந்தது சொல்லு. அத்தை, நான் டேபிள் மேல என்னோட புது சாரி வச்சிருந்தேன். அந்த சாரியோட விலை என்னன்னு தெரியுமா? 20,000 ரூபாய். அதை காண விட்டேன். என்னது, வீட்டுல வச்சிருந்த சேலையை காணமா? ஆமா, வீட்டுல யார் இருந்தா? வீட்டுல நானும் ஆனந்தி மட்டும் தான் இருந்தோம். அந்த மூதேவி எங்க போயிடுச்சு? தெரியல. ஆனந்தி, வாடிங்க. எங்க போயிருந்த? அத்தை, எங்க சித்தப்பா பொண்ணுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். சுகந்தி, நீ போய் அவ பீரோல தேடு போ. சரி. அடடட, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆளாளுக்கு தானா பண்ணாரு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வீடா இது என்னன்னு தெரியல. அத்தை, என்ன நடந்தது? இங்க பாரு, சுகந்தியோட சேலை
என்னது புடவைய காணுமா? இல்லத்த நான் பார்க்கல. பேசிக்க. எங்க அது அவ பீரோட தான் அத்தை. ஏன் பீரோலையா? இல்ல அது பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க அத்தை, தயவு செஞ்சு என்ன இப்படி பார்க்காதீங்க அத்தை. ஏய் ஓம் பீரோலடா எப்படி எப்படி கால் உடைச்சு அப்படியே போயிடுச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏடி சனியனே, உனக்கு புடவை வேணும்னு கேட்டிருந்தா நான் ஆயிரக்கணக்கில் புடவை வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா இப்படி புடவை திருடுத்தெல்லாம் திருடி இருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அத்தை, இத பாருங்க அத்தை, நான் அந்த புடவை எடுக்கல. கேவலம் இந்த துணிக்காக என்ன திருடின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கேவலமா? அப்போ என் புடவை பத்தி உனக்கு கேவலமா இருக்கா? ஏடி பாருங்க மூணு பேரும் சேர்ந்து மாநாடு போற மாதிரி இருக்கு. எல்லாம் இவ பொண்டாட்டியால வந்ததுதான். இருட்டு வீட்டை கண்டா திருட்டு கை சும்மா இருக்குமா? அந்த மாதிரி ஆச்சு கதை. என்னமா சொல்ற? ஆமாடா, உன் பொண்டாட்டி சுகந்தியோட புடவை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டா. ஆனந்தி, அம்மா சொல்றது உண்மையா? எங்க அவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க? என்னடி சொன்ன? டேய் நிறுத்துடா, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாடு கை நீட்டுற. அந்த புடவை டேபிள் மேல இருந்துச்சு, சரி பத்திரமா இருக்கணும்னு நான் தான் பீரோல வச்சேன். அது தெரியாம ஏன்டா அந்த பொண்ணை இப்படி அடிக்கிற? ஆமா, இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்றது இல்லையா? நான் வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. எங்ககிட்ட கேட்க முடியும். காக்கா கருனுச்சான், கட்டு சோறு புர்ருனுச்சான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். மருமமா மேல சொன்னா உடனே பிளேட்டையே மாத்திட்டீங்களே. இப்படியாப்பட்ட மருமக கிடைச்சதுக்கு இப்படி ஆடுறீங்க. இதை விட இன்னும் நல்ல மருமகளா கிடைச்சிருந்தா உங்களை கையில பிடிக்க முடியாது. சரி சரி, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. போ போ. என்ன தலைவர், ஆனந்த் நகையை வித்துட்டு பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா நீங்க என்னடானா அதே மாதிரி போலி நகையை வந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அந்த நகையெல்லாம் ஒரிஜினல். ஆனா ஆனந்த் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நகையெல்லாம் போலிடா. அது என்ன சொல்றீங்க தலைவர்? டேய், ஆனந்தியா இல்லாத வீட்டு பொண்ணு. அவங்க மாமியா அவளை நம்புறதே இல்லை. அவங்க அப்ப வரதட்சணை கொடுக்க முடியலன்னு போலி நகை கொடுத்துட்டான்னு அவன் மேல பழி தூக்கி போட வேண்டியதுதான். அந்த பொண்ணு பாவம் தலைவா. எது பாவமா? அவங்க அப்பனும் அவளும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அப்ப எனக்கு எவ்வளவு துடிச்சிருப்பேன். அது அவ்வளவு அனுபவிக்கணும்டா. டேய், இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்களை தொலைச்சிருவேன். தலைவர் எப்படி தலைவர் நம்ப வைக்கிறது? இது என்னடா பெரிய மேட்ரு? நேரா ராஜஸ்ரீ அம்மாட்ட போ. மா, நீங்க கொடுத்த நகையெல்லாம் போலின்னு பேங்க்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லு. அது போதும். அப்புறம் பாரு, ஆனந்தி சுடுமண்ணல்ல போட்ட புழு மாதிரி தூட்டிச்சு போயிருவாடா. இது பாவம் இல்லையா தலைவா? இது பாவமா? ஆனந்த் விஷயத்துல பாவம் பார்த்தா நான் ஆம்பளையாவே இருக்க முடியாதுடா. கசாப்காரன் பாவம் பார்த்தா கறியே கிடைக்காது. அது மாதிரி தான். வாங்கடா போலாம். அப்பா சாமி, சும்மா சும்மா ஏறுதுடா சாமி. யோ, நல்லா இருக்கியா? நான் பேசா இருக்கிறேன்பா சாமி. ஆமா, என்னது கூடலாம் இருக்கு? மாம்பழையா? என்ன மாம்பழமா? இந்த சீசன்லயா? சரி சரி, மாமா தொட்டு பார்க்கலாம். என்ன மாம்பழம் ரொம்ப கசங்கி இருக்கு? யோ, அது வேற ஒண்ணும் இல்லையா, அது நான் வரும்போது 2 கிழவனுங்க மாம்பழம் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்தாங்க என் மாம்பழத்தை புடிச்சு பாருங்கன்னு சொன்னேன். அவனுங்க புடிக்கிற சாக்குல நல்லா நசுக்கி விட்டு போயிட்டானுங்க. நீ காட்ட சொன்னா அவன் நசுக்காத என்ன பண்ணுவான்? அதனால மாம்பழம் கொஞ்சம் நசுக்கி போச்சு.
நீ போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தாவே நசுக்கு பழம் கொட்டையில வெளியே வந்துடும். நீ உனக்கு மாம்பழம் வேணுமா வேண்டாமா? வேணும் தான், நான் என்ன பண்றது? சரி, இது ரொம்ப ஸ்பெஷல் மாம்பழம். ஒரு மாம்பழத்தோட விலை 100 ரூபா. 100 ரூபாவா? அம்பட்டு பணம் இல்லையா? ஒரு 50 ரூபா. 100 ரூபா ஒரு பழம். 100 ரூபா ஒரு பழம். அந்தாண்ட ஓரமா போயிடலாமா? எதுக்கு? பழம் வாங்குறது. சரி வா போலாம். சரி சரி போ. ஆமா இங்கிருது. வந்தவன போனா என்ன அர்த்தம்? வந்தவன போனா என்ன அர்த்தம்? ஆமா அங்க வேலை செஞ்சல கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்ல. அது ஏன் பண்றது? இப்பெல்லாம் ஏரி வேலை வரவே மாட்டேங்குது. அதனாலதான் இந்த வேலைக்கு இறங்கிட்டேன். நான் கூட வரேனே. எதுக்கு? வாடா டேய், உன்னை தாடா தேடிட்டு இருந்தேன், ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். வா, என்ன வேலை பண்ண? எதுக்குடா வந்து உன்னடிச்சா? யாரு என்ன தெரியுமா பண்ணா? நானே இவனை வேலைன்னு சொன்னான். நானும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துறவன் என்ன பண்ணுவோம், கேஸ்ட் போய் போடு அப்படின்னு, கேபிள் இதெல்லாம் போட்டு விடு அப்படின்னு. நான் 2 கேஸ்ட் வச்சுட்டு போனேன். இவன் ஏதோ ஒரு கஷ்டம் எடுத்து போட்டு விட்டான். சும்மா நைட்டு போட்டோன்னா அவன் ஒரு பக்கம் ஏறான், இவன் ஒரு பக்கம் ஏறான். போட்டவன் ஏறான், கம்முனே ஏறான். வயசான கிளவி மேலே ஏறி விட்டாங்கிறேன். அவன் வந்து என்னை பிடிச்சி ஏறான் பருப்ப. டேய், உனக்குலாம் தேவையா? நல்லா பண்றடா நீ. கொடுத்த சம்பளத்தோட நீ அதிகம் பண்றடா. சந்தோஷமா? இப்ப என்னடா கேஸ்ட் திருப்பியுமா? அதே ஏய் திருப்பி எடுத்து விடுறா. இப்படியே நான் அடி வாங்கி வச்சா எப்படா நான் கேபிள் வச்சு பொழைக்கிறது? கடைசி வரையும் முன்னேற விட மாட்டீங்க. சரி, இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது சரியா? டேய் கொடுத்துடுறா, உன் புத்தி தான் உனக்கு வரும். அந்த வெங்காயம் தெரியுது, நான் பேசிக்கிறேன். டேய் போறேன். இந்த கேஷ் நீ எடுத்துட்டு போவானா, வெறும் உடச்சு போட்டு போயிரு. சரியா? போ. சரி யோ, இப்ப என்ன, என் மாம்பழம் வேணுமா வேணாமா? நீ மாம்பழம் போறே இல்லையா? நீ கனெக்ஷன் கொடுத்தே ஆகணும். கனெக்ஷனா? என்ன கனெக்ஷனா? ஏய், என் கேபிள்ல KTVல இருந்து, சன் டிவில இருந்து, ஜெயா டிவில இருந்து, வசந்த் டிவி இருக்குது, கேபிள் கலைஞர் டிவி இருக்குது. ஆனா வசந்த் டிவி மட்டும் பாரு 11 மணிக்கு மேல சும்மா சனிக்கிழமை அப்படியே சும்மா தூக்கி ஆடும். தூக்கி ஆடுமா? ஆனா கேபிள் நாம அந்த இடம் அவ்வளவுதான். அப்படிதான். வசந்த் டிவில இப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, நீலாம் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா கல்யாணம் பண்ண போற இல்ல, ஒண்ணும் தெரியாத போய் பாப்பான்னு முடிச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? சரி, இதுக்காகவே நீ நாளைக்கு வந்து கனெக்ஷனை குடுக்கற. நான் இது பண்றேன். நீ எப்ப வந்து கனெக்ஷன் தர? நான் குடுக்குறேன், நீ போ. உடனே பின்னாடியே வரேன். பின்னாடியே? ஆனா கதவை மட்டும் திறந்து வைக்கிறேன். என் வீட்டு கதவை நான் திறந்தே வைக்கிறேன். நீ வந்து கனெக்ஷனை குடு. சரி போ. ஏய், என்னடா குஞ்ச காணமா? அதையா கேக்குற? சாலக்கிழமையே அங்க கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்கய்யா. டேய் ஆமாடா, உங்க சித்தப்ப கொஞ்சம் பிச்சு விட்டாங்களா? அதையா அது பிச்சாங்க. சரி, ஐயோ குஞ்சு வேற பிச்சு போச்சுங்கிற. வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். கோழி குஞ்சு சொன்னையா? அட இளவரத்த நாய கட்டா சொல்ல வேண்டியதானே. நான் என்ன எந்த குஞ்சு நினைச்சிட்டேன். ஆமா, என்ன செட் ஆச்சா ஆவலியா? எங்கயா செட் ஆச்சு? அவளும் போனவ வருவா. ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே. இந்த மூஞ்சி எப்படா செட் ஆவ? நீ போற இந்த ராமத்தை போட்டினா அவனுக்கு போடாது இருப்பாளா? என்னையா பண்றது? என்ன பண்றது? அவுத்துட்டு போ. சரி, அந்த பிள்ளையும் போயிடுச்சு. நீ போ, பின்னாடியே நானும் வரேன். சரியா? சரியா? சரி போ.